பலத்தின் ஆவி, ஞானத்தின் ஆவி, எத்தனை ஆவியை குறித்து நம்ம பாடுறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு ஆவி நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. தலைப்புல விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா. விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஆவி. நான் விசேஷித்தவன், ஐ எம் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது இந்த விசேஷத்தின் ஆவியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசேஷத்தின் ஆவியை உடையவன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு, தானியேல். ஹல்லேலூயா. கடந்த ஒரு சில வாரங்களாக, ஒரு சில மாதங்களாக தானியேலின் புஸ்தகத்தை தொடர்ச்சியாய் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டிருந்தேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்பீர்களா? இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்துல இருந்து படிச்சீங்கன்னா, தரியு ராஜா வந்துட்டார். நேபுகாத்நேசார் ராஜா போயிட்டு, அவருடைய மகன் பெல்ஷாத்சார் போயிட்டு, இப்ப அடுத்தது தரியு ராஜா. இது மேதிய குலத்தினுடைய ராஜா தரியு. எனக்கு இதை வாசிக்கும் பொழுதுதான் நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்ரா நெகேமியாவில் வாசிக்கிற தரியு ராஜா வேற ராஜா. தமிழக்கா நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், YCFல நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மேதியனாகிய தரியு ராஜா அரசாண்ட இந்த நாட்களில், இது தானியேலின் புஸ்தகத்துல மாத்திரம்தான் இருக்கு. And history says only for 1 year he was there. இவர் தரியு ராஜா இருந்த நாட்களில் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? முதல் வசனத்துல, ராஜ்யம் முழுவதையும் ஆளுகை செய்வதற்கு 120 பேரை ஆண்டவர் ராஜா நியமிக்கிறார். யார? தேசாதிபதிகளை. ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா அதுல பாப்பீங்க, 120 தேசாதிபதிகள் பாபிலோன் முழுவதும் ஆளுகை செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டார்கள். இந்த 120 பேருமே கணக்கு ஒப்புவிக்கணும். யார்கிட்டன்னா, அதற்கு 3 பேரை பிரதானிகளை ராஜா நியமித்திருக்கிறார். 3 பிரதானிகள். அப்ப 120, இங்க 3, 100. அப்போ ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருக்கிற கிளாஸ்க்கு ஒரு டீச்சருங்கிற மாதிரி 40 தேசாதிபதிகளுக்கு ஒரு பிரதானி என்கிற கணக்குல 120 தேசாதிபதிகளுக்கும் 3 பிரதானிகளை கர்த்தர் இல்ல ராஜா நியமித்தார். அதுல 3 பேர்ல ஒருத்தர் தான் தானியேல். ஹல்லேலூயா. இப்போ ராஜா அவருடைய நினைவுல வர்றது என்ன? இந்த 3 பேர்ல ஒன்றாய் இருக்கிற தானியேலை எல்லாவற்றுக்கும், அதாவது 122 பேருக்கு மேல அதிகாரியாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி யார் நினைச்சது? ராஜா நினைச்சான். ஏன் நினைச்சான்? ஒரே ரீசன், தானியேலுக்குள் இருந்தது விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா. இந்த விசேஷித்த ஆவியை குறித்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தார். எனக்கே ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஏதோ உங்க முன்பாக நாங்கள் நின்று கொண்டு பேசுகிறதுனால we are very perfect என்றும், நீங்களாம் நீ பேசி நான் கேட்கணும் அப்படின்ற நிலைமையெல்லாம் இல்லை. we are all in ஒரே ஒன் அக்கார்ட். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக? பரலோக ராஜ்யத்திற்காக. ஹல்லேலூயா. இந்த தானியேலுக்குள்ள இருந்த இந்த விசேஷித்த ஆவினால நம்பர் 1 பொசிஷனை ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு த கிங், ராஜாக்கு அடுத்தது இப்ப யாரு? தானியேல் அப்படிங்கிற பொசிஷனை கொடுப்பதற்கு ராஜா நினைச்சிட்டார். இந்த பொசிஷனுக்கு வருவதற்கு தானியேல் ஒரு ப்ராசஸை கொண்டு வர வேண்டியதா இருந்துச்சு. தானியேல் எதற்காக பாபிலோனுக்கு வந்தார்? சிறை கைதியாக வந்தார். எதற்காக கூட்டிக் கொண்டு வரப்பட்டார் தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்க, 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1:3.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களை கொண்டு வந்தார்கள். அதுல ஒன்று தானியேல். தானியேல் எதற்காக பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார்? ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க. ராஜாவின் அரண்மனையில சேவிக்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராஜாவின் அரண்மனையில சேவிக்க தான் தானியேல் வந்தார். ஹல்லேலூயா. ராஜாவின் அரண்மனையில சேவிக்க தானியேல் கொண்டு வரப்படும் பொழுதே ஒரு சோதனை வருது. என்ன சோதனை? ராஜாவின் போஜனத்தை இவர்கள் சாப்பிட வேண்டும்ட்டு. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள இருந்த அந்த ஞானத்தின் ஆவி, நம்மளாம் வாசிக்கிறோம்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகைன். அவனுக்குள்ள ஞானத்தின் ஆவி இருந்தபடினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். அண்ட் யூ நோ வாட் ஹேப்பன்ட்? எந்த ராஜ அரண்மனையில சேவிப்பதற்காக அவன் ட்ரெயின் பண்ணப்பட்டானோ, வசனம் சொல்லுகிறது 3 வருஷம். 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்களை 3 வருஷம் வளர்க்க ராஜாவுக்கு கட்டளை கொடுத்தார். அப்போ 3 வருஷமாகவும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, ஆனா மற்றவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சாமர்த்தியவானாய் தானியேல் மாறி எங்க போய் சேவிச்சான்? இப்போ ராஜாவின் அரண்மனையில சேவிச்சான். ஹல்லேலூயா. ராஜாவின் அரண்மனையில இருந்தவன் 2ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய பிரச்சனையா ராஜா கொண்டு வர்றார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க திருப்ப கூட வேண்டாம். ராஜாக்கு ஒரு கனவு வந்துருச்சு. கனவையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொன்ன உடனே யாராலையும் சொல்ல முடியல. அந்த இடத்துல தானியேலுக்குள்ள இருந்த மறைப்பொருளின் ஆவியானவர், அவன் ஆராதித்த மறைப்பொருள்களின் தேவன், அவன் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி எல்லாவற்றையும் உண்மையை அப்படியே தெளிவா எல்லாத்தையும் ராஜா கிட்ட சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரத்தினுடைய 48ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஹல்லேலூயா. இப்ப ராஜ அரண்மனையில இருந்தவன் எங்க போறான்? பாபிலோன் மாகாணம், அதாவது ப்ராவின்ஸ் ஆஃப் பாபிலோனுடைய கம்ப்ளீட் அதிகாரியாக தானியேல் உயர்த்தப்படுகிறான். அவன் கேட்டானா? ஐடில வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன பண்றது? எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலை செய்து அப்ரைசலுக்கு வெயிட் பண்றது இல்ல. வேலை செய்யறதே அப்ரைசலுக்காக தான். இது செஞ்சா எனக்கு உயர்வு வரும், எதிர்பார்த்து வேலை செய்யறோம். ஆனா தானியேல் எதிர்பார்ப்போட வேலை செய்யல, உயர்த்தப்படணும்ட்டு அவன் வேலை செஞ்சான். கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்தது விசேஷித்த ஆவி. அரண்மனையில் இருக்கிறவன் மாகாணத்தின் அதிபதியாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்துல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வராங்க, அது விடுங்க. 4ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேசாரனுடைய லெட்டர் ஒன்று வருது, அது விடுங்க. 5ஆவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நேபுகாத் நேசார் ராஜானுடைய மகன் பெல்ஷாத்சார், இவர் ஒரு பயங்கரமான ஒரு தப்பு பண்றாரு. 1000 பேருக்கு விருந்து செய்து எல்லாரையும் குடிக்க வைக்கிறார். அதுவும் எதுல? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட, ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களில மதுபானத்தை ஊற்றி கேளிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார் பெல்ஷாத்சார் ராஜா. மனைவிகளும் வப்பாட்டிகளும் ஒரே கொண்டாட்டம் தான். பார்த்துங்க, ஆண்டவருக்கு கோபம் வந்து தனக்கு பின்பாக அந்த சுவரில் ஒரு கையுறுப்பு வந்து எழுத ஆரம்பிச்சது. அது எழுதின வார்த்தைகள் அவனுக்கு தெரியல. அங்கேயும் தானியேல் வந்து அதனுடைய வெளிப்பாடுகளை சொல்றார். சொல்லிட்டு ராஜாவை கடிந்தும் கொள்றார். நீ பண்றது தப்பு, உன் தகப்பன் என்னெல்லாம் செஞ்சாரு தெரியல, உன் கடவுள், என் கடவுள், நீ இப்படி தப்பு பண்றியன்னு சொல்லி அவரை கடிந்து கொள்றார் தானியேல். என்ன தெரியுமா ஆகுது?
5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அந்த பெல்ஷாத்சர் ராஜா தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் ஆகவும் அவனை குறித்து பறை முறையிடவும் கட்டளையிடுகிறான் ராஜா. மாகாணத்தின் அதிபதியாய் இருக்கிறவன் இப்ப எங்க போறான்? 3ஆம் அதிகாரி. the whole of பாபிலோன்ல 3ஆவது பிளேஸ்க்கு போறாரு தானியேல். யார் உயர்த்தினது? தானியேல் கேட்டாரா? அவனுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி. இன்னைக்கு உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை? நம்மளுக்கு எல்லாருக்கும் உயர போகணும்னு ஆசை, எல்லாருக்கும் மேல போகணும்னு ஆசை. உடனே போயிடணும். அதுவும் உடனே போனா உடனே கீழே இறங்கிடுவீங்க, ஜாக்கிரதை. உங்க வேலைய கரெக்டா செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தானியேலின் காரியத்துல நான் பார்த்த அந்த விஷயம், தானியேல் எந்த உயர்வையும் கேட்கல, அவன் எதையும் வேண்டிக் கொள்ளவில்லை. அவன் வேண்டிக் கொண்டது ஒன்றே ஒன்றுதான், ராஜாவின் இடத்துல. தெரியுமா? ஒன்ஸ் அவனை மாகாணத்தின் அதிபதியாய் மாற்றின உடனே, அவனுக்கு பொசிஷன் பவர் வந்த உடனே, ராஜாவின் இடத்துல வேண்டிக் கொண்டது ஒரே ஒண்ணுதான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு அவர்களுக்கென்று ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுங்கன்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணான். தன்னுடைய ஜனத்திற்கு ரெக்கமெண்ட் பண்ணது நிமித்தமாய் அவர்களுக்கும் ராஜா ஒரு பொசிஷனை கொடுத்தார். தட் வாஸ் தி ஒன்லி விண்ணப்பம் தட் ஹி மேட் டு ராஜா. மற்றபடி அவனுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி அவனை ஒவ்வொரு ஸ்டெப்பா உயரத்துல கொண்டு வந்தது. அரண்மனையில தான் சேவிக்க கொண்டு வரப்பட்டான். மாகாணத்தின் அதிபதியாய் மாறுகிறான். இப்போ ராஜ்யத்தின் 3ஆம் அதிகாரி வரைக்கும் போயிட்டான். இப்போ வசனம் சொல்லுகிறது, அவனுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி இன்னும் பலமாய் கிரியை செய்யப்படுகிறதுனால 3ஆம் அதிகாரியா இருந்தவன் இப்பொழுது நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு போகணும்ட்டு ராஜா நினைச்சிட்டார். ஹல்லேலூயா. இதனாலதான் எனக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டு படிச்ச ஒரு வசனம், 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. விசேஷித்த ஆவி நமக்குள்ள செயல்படும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்கும்? ஜெயம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தை கொடுப்பவர் யார் தெரியுமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமாய் இருந்ததுக்கு முக்கிய காரணம் அவனுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருந்த அந்த விசேஷித்த ஆவி. ஜெயமாய் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? விக்டரி, சக்சஸ்ஃபுல். விக்டரி, சக்சஸ் அப்படின்னு இருந்தாலே ஏதோ ஒரு போட்டி ஒன்று நடக்குது, இல்ல ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது, இல்ல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சண்டை நடக்குது, அதுல இருந்து வெற்றி தான் ஜெயம் சொல்வோம். ஆமாவா இல்லையா? இப்படி 6ஆம் அதிகாரத்துல இந்த தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிவதற்கு முக்கிய காரணம் அவனுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி. ஆனா அவன் ஜெயம் பெற்றதற்கு ஒரு போராட்டத்தை போராட வேண்டியதா இருந்தது. இன்றைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறாருன்னா நம்ம போராடணும். ஹல்லேலூயா. போராடணும். எப்படி போராடணும்? விசேஷித்த ஆவியோடு கூட போராடணும். ஹல்லேலூயா. என்ன போராட்டம் வந்துச்சு தெரியுமா தானியேலுக்கு? இவனை ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ப்ரமோட் பண்ணணும்னு ராஜா நினைச்ச உடனே அவனுக்குள்ள வந்தது என்ன தெரியுமா? 122க்கு மேல 122 பேருக்கு மேல இருந்த அவன் இப்போ 122 பேரும் அவனுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. In all aspects, எல்லா நிலையிலையும் அவனை எதிர்த்து நிற்கிற பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா பொறாமை. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய நிறைய உயர்வுகளுக்கு நம்மளால போக முடியாம கஷ்டப்படுகிறதற்கு ஒரு பெரிய காரணம் பொறாமை. எங்க வந்து யார ஆள பாக்குற? இதுல வேற அங்கிருந்து நீ வந்து இங்க பண்றியா,
இங்கிருந்து அங்கேயா அப்படின்னு பேச்சு மாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்மளை யாரும் மிஞ்சவே முடியாது. அது நமக்கே கிடைச்ச ஒரு கிஃப்ட்ப்பா. பொறாமையினால இந்த 122 பேரும் அவனை எதிர்த்து நின்று அவனுக்குள்ள ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. தானியேல் கிட்ட என்ன கண்டுபிடிக்கணும்? குற்றம். வசனம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்துல, தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள், ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா. ஆமாங்க, பயங்கர பொறாமங்க என் மேல அப்படின்னு சொல்றீங்களே, உங்ககிட்ட ஏதாவது குற்றமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நல்லா இருக்கிறோமா? தானியேலுக்குள்ள ஒரு குறையும் ஒரு கரையும் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க திருப்பி, அவன்கிட்ட ஒரு குறையும் இல்லை, ஒரு கரையும் இல்லை. கரையும் இல்லை. ஏன்னா அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. அந்த உண்மையுள்ளவனாய் இருப்பதற்கு எது தெரியுமா உதவி செய்தது? அவனுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த ஆவி. அல்லேலூயா. இப்ப 5ஆம் வசனத்துல எல்லாரும் சொல்றாங்க, நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்போதான் எனக்கு ஞாபகம், எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவர்கள் அந்த நேரம் வரைக்கும் கண்டுபிடிச்சது, குற்றம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணது அவனுடைய வேத விஷயத்துல இல்லை, அவனுடைய ஃபெய்த்தில் இல்லை, அவனுடைய வேலை இல்லை, அவன் வாழ்க்கை இல்லை, அவன் வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லாததுனால தான் இப்போ என்ன பண்றாங்க, ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணி வேத விஷயம் இவன் ஃபெய்த்தில் அடிக்கலாம். உன் கிரியைகளில ஒரு குறையும் கரையும் இல்லாத போது ஜனங்க அடுத்தபடியா உன்னை தோற்கடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா உன் ஃபெய்த்தில் கை வைப்பாங்க. அதான் டார்கெட். இன்றைக்கும் வேணுட்டே சண்டேஸ்ல வேலை செய்ய வைக்கிற நிறைய மேல் அதிகாரிகள் உண்டு. பலமா தலையாட்டுறான் நைஜீன், எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு. வேணுன்ட்டே they just don't want us to go to the church. நிறைய முக்கியமான ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெனட் வந்து எங்ககிட்ட குழஞ்சிக்கிட்டே ரொம்ப குழஞ்சான். என்னடா பிரச்சனை மாமா? எங்கள் வீட்டுக்காரன், மாமா இனிமே நான் சர்ச்சுக்கு வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் மாமா, கொஞ்சம் இந்த ஆம்ப்ளிஃபையர் வேலையெல்லாம் நீங்கள் வேற யாரையா வச்சு செய்யுங்க மாமா. என்னடா எங்கடா போற? என்னடா பிரச்சனை? எங்கன்னா வெளியூர் போறியா, வெளிநாடு போறியா படிக்க? என்னன்னா, நான் ஒரு முக்கியமான கிரிக்கெட் டீம்ல சேர்ந்துருக்கிறேன் மாமா. அந்த கிரிக்கெட் டீம் பயங்கரமான டீம், அதுல நிச்சயமா நான் வின் பண்ணியே ஆகணும். ஆனா அவங்க பிராக்டிஸ் சண்டே மார்னிங் தான் மாமா, நான் போயே ஆகணும். அவனை ஒரு அடிக்காத குறை தான் எங்க வீட்டுக்காரர். தானியேலுடைய வேலை நிமித்தமாய் அவர்களால் ஒரு குறையும் ஒரு கரையும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்தபடி அவங்க சொல்றாங்க, அவன் ஃபெய்த்தில் கை வைக்கலாம். அல்லேலூயா. அழகா ஒரு காரியத்தை செஞ்சாங்க. 30 நாள் அளவும் ஜெபிக்கவே கூடாதுன்னு ஒரு பெரிய கட்டளையை போட்டாங்க. ஆனா தானியேலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி அவனை எந்த தடையும் பண்ணல. வசனம் சொல்லுகிறது, தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அவன் மாட்டிப்பான்ட்டு? he never feared anything. எது இப்படி வைராக்கியமா இருக்க வச்சது தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்றேன், உங்களை குற்றப்படுத்தும்படி அநேக காரியங்கள் எழும்பலாம். அந்த குற்றப்படுத்துதலுடைய எக்ஸ்ட்ரீம் எங்க தெரியுமா? தானியேல் சிங்ககேபில போனார்.
உங்களை கூட சிங்க கெபியில போடலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததுன்னா நிச்சயமாகவே ரொம்ப நாள் சிங்க கெபியில இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நாள் சிங்க கெபியில இருக்க முடியாது. Death could not hold him அப்படின்னு வசனம் இருக்கிறதே. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை 3 நாளுக்கு மேல அவர் வச்சிக்க முடியல. 3வது நாள் ஆண்டவர் அந்த கல்லறையை விட்டு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நம்ம வசனம் வாசிக்கிறோம். There is an empty tomb even today. இன்றைக்கு நீங்க சிங்க கெபியில நீங்க போடப்பட்டாலும் உங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கும் என்றால் சிங்க கெபி உங்களை ரொம்ப நாள் வச்சிக்க முடியாது. It will throw you out. Hallelujah. இந்த விசேஷித்த ஆவின்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன? What is so special about the spirit? தேவ ஆவியானவரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்றைக்கு அதற்கு ஒரு சின்ன ஒரு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் நான் சொல்றேன். வேத வசனத்துல 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தானியேலை கெபிக்குள்ள போடுறதற்கு தரியு ராஜாக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் தானியேல் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா வேற வழி இல்லாம அவரே எழுதி தாக்கீது போட்டதுனால அவருடைய பேச்ச அவரே மீற முடியாது. என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு அந்த மாதிரி ராஜா ஒரு பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டுட்டு ஒரு முத்திரை போட்டாருன்னா அவர் எழுதின பேச்ச அவரே கேட்க கூடாது. அவரால் எதுவுமே பண்ண முடியல. தானியேலை சிங்க கெபிக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு. 16ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்றது? தானியேல் சொல்றாரா? நான் ராஜாவே நீங்க கவலைப்படாதீங்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொன்னாரா ராஜா? தானியேல் சொன்னாரா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க அவர் வல்லவர். அப்படி விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல, உன் சிலையை நாங்க வழிபட மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இங்க சாட்சி சொல்றது யாரு? ராஜாவையே சாட்சி சொல்ல வைக்கிறது என்ன தெரியுமா? தானியேலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். வசனம் சொல்லுகிறது எத்தனை முறை ஆராதிச்சாரு? 3 முறை. நம்மளே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளே சொல்லிக்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேலைகள்ல சொல்லியிருக்குதா பைபிள்ல? 3 வேலைன்னு போட்டிருக்குது. அது எந்த 3 வேலை நம்மளுக்கு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுகிறது இடைவிடாமல். அப்ப 3 வேலை மட்டும் இல்ல, 3 வேலைக்கு இடப்பட்ட வேலையிலையும் அவன் ஆராதித்தான். எங்க ஆராதிச்சிருப்பான்? தன் வேலை ஸ்தலத்துல. எங்க ஆராதிச்சிருப்பான்? வேலை ஸ்தலத்துல ஜெபம் பண்ணிருப்பான் நினைக்கிறீங்களா? இல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உத்தமமாய் செய்வதுதான் ஆராதனை. It is worship. Workplace is worship. இன்னைக்கு டீச்சரா இருக்கீங்களா? சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஒரு பீரியடை கட்டடிச்சிட்டு நம்ம தூங்கணும்னு நினைக்கிறீங்களா? சிரிக்கிறா. இன்னைக்கு டீச்சர்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. டீச்சர்ஸ் உண்மையிலேயே ஒரு கஷ்டமான வேலை. எடுக்கணும், இதுலயும் எடுக்கணும், சனிக்கிழமையும் வேலை செய்யணும், ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டில் வந்து வேலை செய்யணும். ஏற்கனவே 3 முறை செத்து போன பாட்டியை திருப்பியும் சாகடிச்சு, என் பாட்டி செத்துட்டாங்க, என்னால வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி கொண்டு நம்ம வேலையில ஒழுக்கம் இல்லாம நம்ம இருந்தோம்னா நமக்குள்ள விசேஷித்த ஆவி இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பிரேயருக்கு போனோம்லப்பா, காலையில ஜெபம் பண்ணணும், அப்புறமா எது பண்ணணும், அப்புறம் எப்படி நாங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஆபீஸ்க்கு? அதாவது வீட்ல அந்த ஹெட் ஆஃப் மனைவி வந்து முடிவெடுப்பாங்க என்னன்னு, ஃபாஸ்டிங் ப்ரேயர், நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போறேன்ட்டு. நீ முடிவெடுத்து ஃபாஸ்டிங் இருந்தா உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? நியாயமா சமைச்சு வைக்கணும். நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ச்சே நீங்களாம் கூட ஃபாஸ்டிங் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்கள திட்டுறது. முடிவு பண்ணது யாரு? நீ தானே. அப்ப நீ பண்ணு. உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாவற்றையும் சீரா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஃபாஸ்டிங் இரு. கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இடைவிடாமல் அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னமா இருந்தாலும் உங்களுடைய வேலை ஸ்தலமா இருந்தாலும் அவரை ஆராதிக்கிறவர்களுக்குள்ளதான் விசேஷித்த ஆவி காணப்படுகிறது. இதை சொல்லும்போது உண்மையிலே எனக்கு சாட்டை அடியா இருந்துச்சு. இந்த ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னு வைங்களேன், நான் அடிக்கடி சொல்வேன் எல்லார்கிட்டையும்,
என் பெட்டியை திறந்து அழுக்கு துணியை வெளியில எடுக்கிறதுக்கே 3 நாள் ஆச்சு. நான் வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்வேன், அழுக்கு துணியை துவைக்க முடியாது, மெஷின்ல துவைச்சி இருக்கும், அது காய போடுறதுக்கு 2 நாள் ஆகும். கஷ்டப்பட்டு அது காய போட்டுருவோம். ஆனா அதை காய போட்டதுல இருந்து வெளியில எடுத்துட்டு வர்றது பாத்தீங்களா, ஒரு சின்ன மழை பெஞ்சிட்டு இருக்கோம், விட்டுருவோம். இன்னைக்கும் சொல்றேன், தைரியமா சொல்றேன், வெட்கப்பட்டால சொல்றேன், இன்னைக்கும் என்னுடைய பக்கத்து ரூம்னுடைய பெட்ல அவ்வளவு தோச்ச துணி கிடக்குது, இன்னும் மடிக்காம. இன்னைக்கு மடிச்சிருவியா? நான் இன்னைக்கு மடிச்சிடுறேன். ஓகே, நீங்களாம் சாட்சிகள். அந்த பெட்டியும் அப்படியே தான் இருக்குது. இல்ல பெட்டியெல்லாம் காலி பண்ணியாச்சு. இப்படி நம்மளுடைய வேலைகளில் சின்சியரிட்டி இல்லாம, ஒரு ஒழுக்கம் இல்லாம இருந்தோமானால் கர்த்தரை நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கலன்னு அர்த்தம். சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு சண்டே அன்னைக்கு ஆராதிச்சா போதும், இல்ல காலையில எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தா போதும் நீங்க நினைச்சீங்கன்னா போதாது. தானியேல் அவனுடைய காரியம் ஜெயமாய் முடிந்ததற்கும் அவன் அடுத்த லெவல்ல ப்ரோமோட் பண்ணப்படுறதுக்கு பெரிய ரீசன் இடைவிடாமல் அவன் ஆராதித்ததுனால. ஹல்லேலூயா. அததான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. சத்தியமா எனக்கு தெரியாது இந்த குறள். லெட் மீ டெல் யூ ஒன் திங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். எந்த பிரசங்கத்திலையுமே ஏசு கிறிஸ்து இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. we have to touch the spirit, the Jesus Christ நாங்க தொடணும். அதே போல ஆரம்பத்தை எப்பவுமே மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய பிரசங்கத்துல எல்லாத்துலயும் ஆதியாகமத்தை நான் தொடாம விட மாட்டேன். இன்றைக்கு நான் ஆதியாகமத்தை தொடுறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் மண்ணுனால மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஜீவ ஆத்மா ஆனதுக்கு அப்புறமா முதல்ல ஆதாம கண்ணை திறந்து யாரை பார்த்திருப்பாரு? கர்த்தரை பார்த்திருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன், இன்ட்ரடியூஸ் ஆனப்பட்ட ஒரு மனுஷன் யாரு? செகண்ட், அவருக்கு மனுஷியை கொடுப்பதற்கு முன்பாக, ஏவாளை கொடுப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் ஆதாமுக்கு ஒண்ணு கொடுத்தார். என்னன்னு சொல்லுங்களேன்? அயர்ந்த நித்திரை. அம்மா நீ தூக்கத்திலே இரு. பேர் வைக்கிறது. அதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலையை கொடுத்தார். திருப்பி பாருங்களேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்க. அவன் ஜீவ ஆத்மாவானான். 2ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்துல ஜீவாத்மா ஆயிட்டான். 15ஆம் வசனத்துல அயர்ந்த நித்திரையெல்லாம் வர்றதுக்கு முன்பாகவே 15ஆம் வசனத்துல ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் ஒரு வேலையை கொடுத்தாரு கர்த்தர். If you can't be truthful in your work, you can never be whole. புரியுதா உங்களுக்கு? நான் ஜெபிக்கிறேன், ஜெபி, நான் சொல்லல, நான் தப்பா சொல்லல. 3 வேளை மகன் ஜெபித்தான். அந்தி சந்தி மத்தியான வேலைகள் கூட தெரியாது. 3 வேளைகள் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் அவன் ஜெபித்தான். ஆனால் 3 வேளைக்கு இடையிடையிலே இருக்கிற எல்லா நேரத்திலையும் அவன் ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டதுனால தான் அவன் சாட்சி பெறுகிறான். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கஷ்டத்தோடு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்க நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, நீ தான் ஜெபிக்கிறல்ல, நீ தான் கரெக்டா இருக்கல்ல உன் வேலையில, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் உண்மையான சாட்சி. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, தானியேல் குகையில் அந்த சிங்க கெபியில இவருக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை தரியு ராஜாவுக்கு. அடுத்த நாள் விடிய காலமே எழுந்து போய் நின்று அப்படியே பதைப்போட ஒருவேளை தானியேல் உயிரோட இருப்பானா இல்லை செத்துட்டு இருப்பானான்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியோட 20ஆம் வசனத்துல 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அவன் கேட்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா கேட்கிறார் ராஜா. அப்போ வசனம் சொல்லுகிறது 22ஆம் வசனத்துல, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்? ஏன் கர்த்தர் தானியேலை உயிரோடு வைத்தார்? அது ஏனென்றால், வசனத்தை நல்லா படிங்க, அது ஏனென்றால், எல்லாருமே வசனத்துல படிங்க. 22nd verse,
அது ஏனென்றால் என்று ஆரம்பிக்கிற அந்த வசனத்தை படிங்க. அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை திருப்திப்படுத்தினால் மாத்திரம் பத்தாது, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஏதேன் தோட்டத்தை நீ பண்படுத்தி காக்கவும் வேணும். அப்பதான் உன் ஆராதனையில ஒரு முழுமை இருக்கும். உண்மையிலே ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் மை செல்ஃப். எனக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள், நிறைய பிரச்சனைகள்ல கிளினிக்ல உட்கார்றதே நான் மறந்துட்டேன். கொஞ்ச நாள் பேஷண்ட் வந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு டு ஒர்க். God has taught me lessons. God is teaching me lessons. இவ்வளவு சின்சியரா இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு நமக்குள்ள தேவைப்படுகிறது ஒரு விசேஷித்த ஆவி. இட் இஸ் a spirit of excellence. ஹல்லேலூயா. அதனால தான் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. இன்றைக்கு சொல்றேன், நம்ம எல்லாருமே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். ஏன் தெரியுமா? அது எந்த சபையா இருந்தாலும், வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 7 சபைகளா இருந்தாலும், பூரண காஸ்பல் சபையா இருந்தாலும், CSI சபையா இருந்தாலும், ECI சபையா இருந்தாலும், பெந்தேகோஸ்தே சபையா இருந்தாலும், எந்த சபையா இருந்தாலும், காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும்னா, தானியேலை போல விசேஷித்த ஆவியுடையவர்களாய் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறது தாங்க விசேஷித்த ஆவி. உன்கிட்ட 2 ஷர்ட் தான் இருக்குதா, அழகா அயன் பண்ணி டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணு. எங்க மாமியார் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு பட்டு புடவை கட்டின்னு வருவாங்க. அழகா கொண்டை போட்டு அது சைடில் அழகா ஒரு பூ வச்சுட்டு வருவாங்க. அவங்கள பார்த்தா அப்படியே பிரைட்டா இருக்கும். அவங்கள பார்க்கும் போதே நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். நான் கேட்பேன், ஏம்மா? நான் எங்க அப்பாவை பார்க்க போறேன் ஆலயத்திற்கு. எங்க அப்பாவை நான் பார்க்க போறேன், ஆண்டவரை நான் பார்க்க போறேன். அவர் என்ன பார்ப்பாரு நான் எப்படி இருக்கிறேன்ட்டு. நான் நல்லா இருக்கணும். உங்ககிட்ட 2 புடவை தான் இருக்கா, நேர்த்தியா கட்ட அந்த 2 புடவைய. வாட் எவர் யூ டூ த பெஸ்ட் ஃபார் காட். என்ன செஞ்சாலும். நேற்று தினத்துல ஒரு சகோதரர், ஒரு பெரிய ஊழியக்காரர் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, நம்ம குளிக்காம கூட இருக்க கூடாதான் ஒரு நாளும். குளிர்ச்சினா என்ன பண்றது? அதுவும் இப்போ லாக்டவுன்ல வேற வீட்லயே இருக்கிறோமா, அந்த ஒரு ருட்டீன் எல்லாம் போயிடுச்சு. அப்பெல்லாம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு கிளம்பி போகிற பழக்கம் உண்டு. குளிக்காம அழுக்கா நெயில்ஸ் கட் பண்ணாம அழுகிற மூஞ்சோட எப்ப பார்த்தாலும் அழுக்குள்ள ஒரு இடத்துல அங்க இங்க பெருக்காத ஒரு வீட்டோட வேண்டாம். என் சகோதரனே சகோதரியே, நீ இருக்கிற இடம், நீ கர்த்தரை ஆராதிக்கிற இடம், அது எந்த இடமா இருந்தாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கணும். பெருக்கிடுவோம், ஆனா சோஃபா கீழே தள்ளிடுவோம், அப்புறமா வாரிக்கலாம். அப்படிதான் பண்றோம். பிராக்டிக்கலா தான் என் ஹஸ்பண்ட் பேசுறாரு. பிராக்டிக்கலான ஒரு விஷயம். அழகா பெருக்கி கூட்டிடுவோம், ஆனா ஒரு ஓரத்துல சேர்த்து வச்சிருவோம். இன்றைக்கு உங்க வீடுகளுக்குள்ள போங்க, எங்கெல்லாம் ஒட்டடைகள் இருக்கோ, எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ, கிளீன் பண்ண ஆரம்பிங்க. உங்களால முடியலையா, யாரையாவது ஆள் வச்சு காசு கொடுத்து கிளீன் பண்ணுங்க. கர்த்தரை நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கணும்னா அது கண்ணை மூடி ஜெபிக்கும் போதும் ஆராதிக்கணும், கண்ணை திறந்து சமைக்கும் போதும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கணும். நீ எது செஞ்சாலும் பர்ஃபெக்டா செய். அதுதான் செஞ்சாரு தானியேல். perfection in everything. அதனால தான் அவர்கிட்ட கரையும் இல்ல குறையும் இல்ல. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரத்தோட
தானியேலுக்கும் அவன் இருந்த ராஜாக்களுக்கும் இருந்த டிராமா எல்லாம் முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் நீங்க போய் தானியேலை வாசிச்சிங்கன்னா 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரையில கர்த்தர் தானியேலுக்கு அநேக வெளிப்பாடுகளை, மறைப்பொருள்களை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். எப்போ தெரியுமா? 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் தானியேல் ஒரு குறையும் இல்லாமல் குற்றமும் இல்லாமல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தபடினால முதல் பிளேஸ்க்கு கர்த்தர் அவனை உயர்த்தி அவன் செய்த காரியமெல்லாம் ஜெயமாய் முடிந்த பிறகு கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள் எதை குறித்து தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை குறித்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து வெளிப்பாடுகளும் ஆழங்களுக்குள்ள நாங்க போகணும். அதனால வீட்டில் நான் சமைக்காம நான் போயிட்டு இந்த பைபிள் ஸ்டடிக்கு அந்த பைபிள் ஸ்டடிக்கு நான் அட்டென்ட் பண்ணுவேன்னு சொன்னா அது தப்பு. நீ எந்த பைபிள் ஸ்டடிக்கு போய் அட்டென்ட் பண்ணாலும் ஆண்டவர் உனக்கு வெளிப்பட மாட்டார். நீ வீட்டில் ஒழுக்கமா இருந்து உன் வீட்டின் காரியங்களை சீராய் செய்து, இன்னைக்கு வீட்டில் போய் பாருங்க, ரொம்ப அழுக்கா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு கோட் பெயிண்ட் ஆது அடிங்க. கீப் யுவர் பிளேஸ் நீட், டூ யுவர் ஒர்க் நீட். கிரமமா ஒரு குறைய உங்ககிட்ட யாரும் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நீ செய்ய 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 சாதாரணமா உன் பைபிள் எடுத்து திறந்து நீ வாசித்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதே தானியேலின் தேவன், மறைப்பொருள்களின் தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. There is no best school than the school of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை விட பெரிய ஸ்கூல் வேற எதுவுமே இல்லை. அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருக்குள்ள ஆழத்துல நான் வளரணும்னா உன் வீட்டில் இருக்கிற காரியங்களை ஒழுங்கு பண்ணு. The spirit of excellence என்ன தெரியுமா பண்ணுச்சு தானியேலை? It made him attractive. எல்லாருடைய பார்வையும் அவன் மேல வந்துச்சு. இன்றைக்கு எல்லாருடைய பார்வை உங்க மேல இருக்கணும்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ், விசேஷத்தின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். இன்றைக்கு உங்களுடைய ஏதேன் தோட்டங்கள் எல்லாம் எது என்று சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷீபாக்கா, உங்களுடைய ஏதேன் தோட்டம் உங்க ஸ்கூல், அதுக்கப்புறம் வீடு. இந்த 2 ஏதேன் தோட்டத்தையும் சீராய் கர்த்தர் எதிர்பார்க்கிற பண்படுத்தலும் காக்கப்படுதலும் இருக்கும் பொழுது நீங்க உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறீங்கல்ல, உங்களுடைய ஆராதனை முழுமையாய் மாறும். If you want your worship to become whole, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் மாறணும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுக்கிற தெய்வம், அவனுக்கு பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன், பரலோகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புகிற தெய்வம் இயேசுவே. இந்த நாளில் கூட தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த ஆவி படிப்படியாய் அவன் கேட்காத உயர்வை அவனுக்கு கொடுத்துச்சே சுவாமி. என் ஜனங்கள் அநேகம் பேர் இன்றைக்கு உயர்வுக்காய் காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு உயர்வை இந்த நாளில் நீங்க கொடுக்கும்படியாய் அந்த விசேஷித்த ஆவி ஒவ்வொருத்தருக்குள்ளே இந்த நாள் முதற்கொண்டு அது செயல்பட ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, we want to worship you non-stop. இடைவிடாமல் உம்மை ஆராதிக்க நாங்கள் ஆசைப்படுறோம், நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இந்நாள் முதற்கொண்டு in all our works, எங்கள் வீடுகளில், நாங்கள் செல்லுகின்ற இடங்களில், நாங்கள் தங்கி இருக்கிற இடங்களில், ரூம்ஸ்ல ஒரு கிளென்லினஸ், ஒரு நேர்த்தியாய் எல்லாவற்றையும் எக்ஸலண்டா செய்து முடிக்கிற கிருபைய இந்த நாளில் எங்களோடு கூட நீர் அப்பா நீ தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். கரை இல்லாதவர்களாய், குற்றம் இல்லாதவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். எங்கள் சிங்க கெபிக்குள்ள ஆண்டவரே நாங்கள் போடப்பட்டாலும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசேஷித்த ஆவி எங்களை வெளியில கொண்டு வரும். இந்த நாளில் அப்பா, இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் கீழே விழாத படிக்கு அவைகள் 30, 60, 100 பலன் தர என் தேவன் நீர் உதவி செய்வீராக சுவாமி. மீண்டுமாய் எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தானியேலுக்குள் இருந்த அந்த விசேஷித்த ஆவி இன்றைக்கு எங்களோடு கூட எங்கள் வீடுகளுக்கு நாங்கள் போகும் பொழுது எங்களோடு கூட கடந்து வரட்டும் சுவாமி.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.